Hi students, Unit 8, Exercise 8.3, 13th problem. Two customers, Priya and Amudans are visiting a particular shop. So, two customers இருக்காங்க. அந்த two customer யாருன்னா பிரியா and அமுதன். So, இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷாப்க்கு எப்பவுமே என்ன பண்றாங்க ஷாப்பிங்க்கு போறாங்க. ஸோ பர்டிகுலர் ஷாப் ஒரே ஷாப்புக்கு என்ன பண்றாங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க வீக்ல ஏதாவது ஒரு வீட்டில் என்ன பண்ணுவாங்க மண்டே டு சாட்டர்டேக்குள்ள என்ன பண்ணுவாங்க இந்த வீக்ல அவங்க ஷாப்பிங் போவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. Each is equally likely to visit the shop on any one day as on another day. ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஷாப்பிங் போவாங்கன்னா சேம் டே போகலாம் அப்படிலாம் அனதர் டே. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா மண்டே போகலாம் அமுதனும் மண்டே போகலாம் சேம் டே. சம்டைம்ஸ் பிரியா மண்டே போவாங்க அமுதன் டியூஸ்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் மண்டே சாட்டர்டேன்னு சொல்லிட்டு எப்படி வேணா சேஞ்ச் பண்ணி கூட போவாங்க. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க மண்டே டு சாட்டர்டேக்குள்ள ஷாப்பிங் போவாங்க. கொஸ்டின் என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. சேம் டே, டிஃப்ரெண்ட் டே, கன்சிக்யூட்டிவ் டேஸ். ஸோ பிரியாவும் மண்டே டு சாட்டர்டே ஷாப்பிங் போகலாம், அமுதனும் மண்டே டு சாட்டர்டே ஷாப்பிங் போகலாம். ஸோ அப்போ பிரியாவுக்கு மண்டே டு சாட்டர்டே ஃபுல் ஆகிட்டா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. அதே மாதிரி அமுதனும் மண்டே டு சாட்டர்டே எப்போ வேணா ஷாப்பிங் போகலாம், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எழுதியாச்சு. ஸோ இது யூஸ் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிக்க பாருங்க சேம் டே, டிஃப்ரெண்ட் டே, கன்சிக்யூட்டிவ் டேஸ். ஸோ சேம் டேனா நம்மளால இதில் பார்க்க முடியாதுல்ல, அப்போ 2 types ஆஃப் வேணும். ஸோ ஆல்வேஸ் நம்ம டைஸுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைஸ் செகண்ட் டைஸ்னு எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் பிரியா அமுதன் ரெண்டு பேர் இருக்காங்க. மண்டே ஒவ்வொன்றத்தையும் கூட கம்பேர் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் டியூஸ்டே, வெனஸ்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே என்ன பண்ணணும் 36 டைம்ஸ் கம்பேர் பண்ணி எழுதணும். ஸோ நான் எப்படி எழுதணும்னு காட்டுறேன். ஸோ பிரியா அமுதன் ரெண்டுத்துக்கும் எப்படி நான் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுன்னு பாருங்க. ஸோ பிரியாவில் என்ன பண்ணுங்க மண்டேவை ஸ்டேபிளாக வச்சிருங்க. அமுதனில் இருக்கிறத ஃபுல்லாக மண்டே, டியூஸ்டே ஃபுல்லாக எழுதுங்க. மண்டே கம்மா மண்டே ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயுமே இதில் என்ன இருக்கணும் மண்டே ஸ்டேபிளாக இருக்கணும். டியூஸ்டே, மண்டே, வெனஸ்டே, மண்டே, தேர்ஸ்டே, மண்டே, ஃப்ரைடே, மண்டே கமா சாட்டர்டே. ஸோ ஃபர்ஸ்ட் மண்டேவோட எப்படி கம்பேர் பண்ணி எழுதணுமோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டியூஸ்டேவோட கம்பேர் பண்ணணும். ஸ்டேபிளாக ஃபர்ஸ்ட் ஒன்று டியூஸ்டே வைங்க. டியூஸ்டே கமா மண்டே, டியூஸ்டே கமா டியூஸ்டே, Tuesday, Wednesday, Tuesday, Thursday, Tuesday, Friday, Tuesday, Saturday. ஸோ இதே மாதிரி ஃபுல் 6 வேல்யூஸ்க்கு நம்ம எழுதுகிறோம் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் எழுதணும். ஸோ நான் மண்டே, டியூஸ்டே எழுதிட்டேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக இது வரைக்கும் எழுத போகிறேன். சாட்டர்டே வரைக்கும் நான் எழுத போகிறேன். ஸோ நான் இப்போ அப் டு சாட்டர்டே வரைக்கும் எழுத பாருங்க. மண்டே டு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஃபுல்லாகவே எழுதிட்டேன். ஸோ 2 daysக்கு நீங்கள் எழுதுனீங்களா அதே மாதிரி தான் எழுதணும். ஸோ இது வந்து நமக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் எழுதாமல் இருக்கக்கூடாது. கன்ஃபார்மாக இது எழுதினா தான் சாம்பிள் ஸ்பேஸ்க்கு நமக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு எவ்வளோ வரும் பாருங்க. நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 36 தான் வரும். இது யூஸ் பண்ணி நம்ம சப்டிவிஷன் 1, 2 and 3 கண்டுபிடிக்க போகிறோம். சப்டிவிஷன் 1 நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாருங்க. சேம் டே, அடுத்து டிஃப்ரெண்ட் டே, அதுக்கப்புறமா கன்சிக்யூட்டிவ் டேஸ். ஸோ சேம் டே லெட் ஏ பி அ சேம் டே. சேம் டேனா ரெண்டு பேருமே சேம் டேல விசிட் பண்ணிக்கிறது தான் அந்த ஷாப்பு பர்டிகுலர் ஷாப்பை சேம் டேல என்ன பண்றாங்க ரெண்டு பேர் பண்றாங்க. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு சேம் டே மீன்ஸ் மண்டே. ஸோ நம்ம டபுள்டு கூட நம்ம டைஸ்ல ஒரு நம்பர் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் சேம் டேன்னும் போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இதான் அது சேம் டேஸ் சொல்லிட்டு அப்போ அதை எழுதணும்ல நம்ம மண்டே கமா மண்டே, டியூஸ்டே கமா டியூஸ்டே, வெனஸ்டே கமா வெனஸ்டே, தேர்ஸ்டே கமா தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ கன்ஃபார்மாக இதில் எல்லா க்ளோஸ் ப்ராக்கெட்டும் போடணும். இந்த செட் ப்ராக்கெட்டை லாஸ்ட்டாக போடுங்க. ஒவ்வொன்றுக்கும் ப்ராக்கெட் போடணும். அதே மாதிரி இந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்கும் ப்ராக்கெட் போடணும். ஸோ ஏ எழுதிட்டோமா நம்பர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்ல. ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 இருக்கா நமக்கு. சாரி இதில் சாட்டர்டே ஒன்று ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். சாட்டர்டே. ஸோ டோட்டல் நமக்கு என்ன இருக்கு பாருங்க 6 இருக்கு. P of A equal to number of A by number of S. Number of A value 6, number of S 36. 1 6 is 6, 6 6 are 36. So P of A equal to 1/6.
சப்டிவிஷன் 2 நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, டிஃப்ரெண்ட் டே. லெட் பி பி அ டிஃப்ரெண்ட் டே. ஸோ டிஃப்ரெண்ட் டேனா நமக்கு என்ன இருக்கு, வேற வேற சேஞ்ச் ஆயிருக்கணும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டேனா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சேம் டே நமக்கு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே கண்டுபிடிக்க தெரியல. அப்போ டிஃப்ரெண்ட் டேனா என்னது, இந்த மண்டே கிடையாது, டியூஸ்டே கிடையாது, வெனஸ்டே கிடையாது, தேர்ஸ்டே கிடையாது, ஃப்ரைடே சாட்டர்டே. இதை தவிர இது எல்லாமே டிஃப்ரெண்டாக தானே இருக்கு. மண்டே டியூஸ்டே எதுவும் பக்கத்துல ஒரே நேம் மாதிரிலாம் இல்லை. ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லாமே நமக்கு என்னது, டிஃப்ரெண்ட் டே தான். ஸோ சேம் டே எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியும், 6 இருக்குன்னு தெரியும். ஸோ அதை தவிர மீதி எல்லாம் தான் நமக்கு என்னது, டிஃப்ரெண்ட் டே. ஸோ 36ல 6 மைனஸ் பண்ண நமக்கு என்னது, 30 தான். ஸோ நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு, ஸோ பி வேல்யூ ஃபுல்லாக கூட நீங்கள் எழுதிக்கோங்க, எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்றதால நான் எழுதுறேன். அப் டு மண்டே டியூஸ்டேலேருந்து எக்ஸெட்ரா லாஸ்ட் இருக்க சாட்டர்டே டு ஃப்ரைடே வரைக்கும் எழுதணும். ஸோ எவ்வளோக்கு இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 30 இருக்கும். ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ். ஒரு தடவை ஃபார்முலா ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டாம். 30/36. ஸோ இது ரெண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டு நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிளில் 10 டைம்ஸ், 3 டேபிளில் 1 3 3 2 3 6. இது ரெண்டுமே நமக்கு 2 டேபிள் வரும். 5 2 10, 6 12. ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 5/6. நெக்ஸ்ட் நம்ம பி ஆஃப் சி கண்டுபிடிக்கணுமா. பி ஆஃப் சி நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, கன்சிக்யூட்டிவ் டேஸ். ஆல்ரெடி கன்சிக்யூட்டிவ் ஹெட் டெய்ல் கூட படித்தோம். கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியாக வரணும். ஸோ இப்போ மண்டே டியூஸ்டேன்னும் போது நமக்கு தொடர்ச்சியாக எப்படி வரணும், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. ஸோ அந்த மாதிரி ஆர்டரில் தான் வரப்போகுது. ஸோ அப்போ நமக்கு மண்டே டியூஸ்டேன்னு சொல்லிட்டு எப்படி கன்சிக்யூட்டிவ் ஆர்டராக வரும்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு மண்டேல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ முதல்ல மண்டே தான் பார்க்கணும். நமக்கு என்ன கொடுத்தா கன்சிக்யூட்டிவ் தான், ரெண்டும் ஒரே நம்பர்லாம் வர தேவையில்ல, ஆர்டராக வந்தால் நமக்கு போதும். ஸோ ஆர்டராக நம்ம பார்க்க போகிறோம். மண்டே டியூஸ்டே. ஸோ நமக்கு என்ன வரணும், மண்டே டியூஸ்டேக்கு அப்புறம் லாஸ்ட் டியூஸ்டே முடியுது, அப்போ டியூஸ்டே வெனஸ்டேன்னு வரணும். வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேக்கு அப்புறம் நமக்கு சண்டே கிடையாதுதால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணணும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. இதான் நமக்கு எப்படி இருக்கும், கன்சிக்யூட்டிவா. அதே நமக்கு மண்டே, அதுக்கப்புறம் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஸோ கரெக்டாக வரும், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வரும். ஸோ அப்போ இதான் நமக்கு கன்சிக்யூட்டிவ். ஸோ நான் ஆர்டராக எழுதிட்டேன். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 இருக்கு. ஸோ பி ஆஃப் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் சி 5 பை நம்பர் ஆஃப் எஸ் நமக்கு என்னது 36. 5 36 ஒரே டேபிள் வர போறதில்ல. ஸோ அப்போ 5/36 ஆன்சர். Question number 14. So 8.3 last problem. In a game, the entry fees is ₹150. So ஒரு கேம் இருக்கு, அதோட entry fees எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 150. The game consists of tossing a coin 3 times. So இது எதை பொறுத்து பாருங்க, பேஸா வச்சிருப்பாருங்க. 3 coins யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு 3 coinsனா எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்க, தனா பாட் ஏ டிக்கெட்ஸ் ஃபார் என்ட்ரி. ஸோ அந்த தனான்றவர் என்ன பண்றாரு, அந்த கேமுக்காக என்ட்ரி ஃபீஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த என்ட்ரி ஃபீஸ் வாங்கினோடனே அங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இஃப் 1 or 2 heads ஷோ. ஸோ அந்த கேம் இப்போ நம்ம விளையாடுறோம், அப்படி விளையாடும் போது 1 or 2 head, சப்போஸ் 1 head அப்படி இல்லைனா 2 head நமக்கு விழுந்துச்சுன்னா ஷி கெட் ஹர் என்ட்ரி ஃபீஸ் பேக். ஸோ அந்த மாதிரி நம்ம விளையாடும் போது நமக்கு ஒரு ஹெட்டோ அப்படி இல்லை 2 ஹெட்டோ விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எவ்வளோ காசு 150 ரூபா கொடுத்தோமோ அது திருப்பி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இஃப் ஷி த்ரோ 3 heads. சப்போஸ் அவ த்ரோ பண்ற 3மே நமக்கு ஹெட்டா விழுந்துருச்சுன்னா he receive a double entry pieces. ஸோ அப்போ 3மே ஹெட்டா போட்டோம்னா அவன் என்ன பண்ணலாம், 150 2 டைம்ஸ் வாங்குவோம். அப்போ 300 rupees வாங்க, டபுள் டைம்ஸா வாங்கிக்கலாம். ஸோ அதர்வைஸ் ஷி வில் லாஸ். ஸோ மற்றபடி வேற எது போட்டாலும் என்ன ஆகும், அவ தோத்துட்டான்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 1 head or 2 head போட்டா நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க, என்ட்ரி ஃபீஸ் பேக்னு கொடுத்துருக்காங்க. 3 head போட நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டபுள் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் ஷி வில் லாஸ். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷி கெட் டபுள் என்ட்ரி. ஸோ என்னெல்லாம் ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க பாருங்க, கெட் டபுள் என்ட்ரி ஃபீஸ். செகண்ட் ஒன், ஜஸ்ட் கெட் ஹர் என்ட்ரி ஃபீஸ். தேர்ட் ஒன், லாஸ் த என்ட்ரி ஃபீஸ். ஸோ இது 3மே கண்டுபிடிக்க போறோம்.
நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்க 3 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 காயின்ஸ்க்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதான் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சாம்பிள் ஸ்பேஸ் 3 காயின்ஸ் மீன்ஸ் ஹெட் ஃபுல்லாக ஹெட்னு 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க. டெய்ல லாஸ்ட்டாக ஒன்று கொண்டு வாங்க, அதே டெய்ல சென்டரில் கொண்டு வரணும், அப்புறம் அதே ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெய்ல் ஃபுல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஸோ ஃபுல்லாக டெய்லாக யூஸ் பண்ணும். லாஸ்ட் ஒரு ஹெட்டு, அதே ஹெட்டை சென்டருக்கு கொண்டு வாங்க, அப்புறம் ஹெட்டை லாஸ்ட்டாக கொண்டு வாங்க. ஸோ நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும், 8ன்னு வரும். சப்டிவிஷன் 1 நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க பாருங்க, கெட் டபுள் என்ட்ரி பீஸ். ஸோ டபுள் என்ட்ரி ஃபீஸ் நமக்கு எப்போ கிடைக்கும் பாருங்க, இஃப் ஷீ த்ரோ 3 head she receive double entry fees. 3 headன்னு கம்பல்சரி சொல்லிட்டாங்க. ஸோ வேற எதுவுமே நம்ம கொடுக்கல, 3 headன்னு. ஸோ 3 head நமக்கு எப்போ வரும் பாருங்க, 1 times தான் வரும். இது ஏன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம எழுதுற மாதிரி லெட்னு போட்டு எழுதிக்கோங்க. நான் ஃபாஸ்ட்டாக இதில் இதை விட்டுட்டேன். ஸோ ஏ ஈக்குவல் நமக்கு என்னது, இந்த என்ட்ரி ஃபீஸ் வாங்கினா என்ன பண்ணும், 3மே ஹெட்டாக வேணும். ஸோ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த ஹெட்ன்றது நமக்கு பிராக்கெட்ல இது ஒரு வேல்யூ தான், அப்போ 1 தான். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ஒரு சம்ல 1 டைம்ஸ் ஃபார்முலா எழுதணும், ஏன்னா ஃபார்முலாக்கு மார்க் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஏ 1 36, சாரி நம்பர் ஆஃப் எஸ் நமக்கு என்னது 8. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/8. சப்டிவிஷன் 2 நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, just gets her entry fees. அவர் என்ட்ரி ஃபீஸை மட்டும் என்ன வாங்கிக்கிறார், திருப்பி வாங்கிக்கிறார். ஸோ அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க, if 1 or 2 heads shows she get her entry fees back. ஒரு ஹெட் அப்படின்னா 2 ஹெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 head 2 head ரெண்டுத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி ஃபீஸை பேக் வாங்கிக்கலாம். சேம் அதே தான். சப்டிவிஷன் 2 let B be a just gets her entry fees. So entry fees திருப்பி வாங்கணும்னு சொல்லிருக்காங்க, 1 head or 2 head இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 head or 2 headனா நமக்கு என்ன வரும், 6 கொடுத்துட்டாங்க, நம்ம ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறதுல ரெண்டுமே தான் எடுத்துக்கணும். 1 head இல்லை 2 head, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஸோ இங்க 2 head 2 head 2 head, இங்க 3மே டெய்லுக்கு, இது கிடையாது. இங்க 3 ஹெட் இருக்கு, இது ரெண்டு, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஒரு ஹெட் இருக்கு, ஒரு ஹெட் இருக்கு, ஒரு ஹெட் இருக்கு. நம்ம கொஸ்டின்ல கேட்டுக்கிறது ஒரு ஹெட்டும் 2 ஹெட் தான் எடுத்துக்கணும். ஸோ 1 2 3 4 5 6, இந்த 6 மட்டும் தான் நம்ம எழுத போறோம். ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் ஹெட், டெய்ல் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல். ஸோ நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 6. ஸோ அதை நம்ம இப்போ எழுத போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ். அப்போ 6/8. ஸோ இது ரெண்டுமே நமக்கு எந்த டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். 3 2s are 6, 4 2s are 8. ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 3/4. அடுத்து லாஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், லாசஸ் த என்ட்ரி. ஸோ கொஸ்டின்ல அதுக்கு நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்க, அதர்வைஸ் ஷி வில் லாஸ். ஒரு ஹெட்டோ 2 ஹெட்டோ விழுந்தா என்ட்ரி ஃபீஸ் திருப்பி கொடுத்துருவாங்க. ஷி த்ரோ 3 ஹெட், 3மே ஹெட்டா இருந்தா அவளுக்கு டபுள் என்ட்ரி ஃபீஸ். அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும், அதர்வைஸ் மீன்ஸ் வேற எதுவும் இருந்தாலும், ஸோ நம்ம வேற எது போட்டாலும் நம்ம என்ன பண்றோம், கண்டிப்பா லாஸ் தான். ஸோ அதர்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், 3மே ஹெட்டா இருக்கணும், அப்போ இது யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், ஒரு ஹெட் 2 ஹெட், அப்போ ஆல்ரெடி நான் டிக் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. அப்போ யூஸ் பண்ணது ஒன்னே ஒன்று என்ன பாருங்க, இந்த 3 டைல்ஸ் மட்டும் தான். ஸோ அப்போ 3 டைல் விழுந்ததான், அதர்வைஸ் வேற எதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த அதர்வைஸ் பேலன்ஸ் இருக்கிறது இந்த 3 டைல் மட்டும் தான். அப்போ இந்த 3 டைல் விழுந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், கன்ஃபார்மா அந்த கேம்ல அவுட் ஆயிடுவோம். ஸோ அப்போ இதான் விழுந்திருக்கு சப்டிவிஷன் 3ல. ஸோ அதர்வைஸ் லெட் சி பி லாசஸ் த என்ட்ரி ஃபீஸ். ஸோ என்ட்ரி ஃபீஸ் அவங்க திருப்பி வாங்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், சி ஈக்குவல் டு டெய்ல் டெய்ல் டெய்ல். ஸோ இந்த டெய்ல் விழுந்தா மட்டும் தான் என்ன ஆகும், லாஸ் ஆயிடுவாங்க, அதாவது கேம்ல தோத்து போயிடுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் டு 1. பி ஆஃப் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ் 1/8. ஸோ இது கேன்சல் பண்ண முடியாது, 1/8 எழுதிக்க வேண்டியதான். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்
From the well shuffled packs of 52 cards. So card already உங்களுக்கு சொல்லிருக்கேன். So அது யூஸ் பண்ணி போடுங்க. One card is drawn at a random. Find the probability of getting red card, heart card, red king, face card, number card. So red card na உங்களுக்கு தெரியும். Redல 2 types இருக்கு. Heartine, diamond ரெண்டுத்துமே தான் யூஸ் பண்ணோம் red card என்னும்போது. So அது டோட்டலா போட்டு total number of card போடுங்க. அடுத்து heart card நமக்கு தெரியும். Heartine shape card தான் என்னது heart card. Red card, red king கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கலர்ல கிங் பார்க்கணும். ஸோ ரெட்ல 2 டைப்ஸ் இருக்கு. அந்த 2 டைப்ஸ்லயும் ஒரு கிங் தான் இருக்கும். அப்போ எத்தனை கிங் தான் இருக்கும்? 2 கிங்ஸ் தான் இருக்கும். ஃபேஸ் கார்டு மீன்ஸ் என்னது? அந்த கார்டுல ஃபேஸ் எதுக்கெல்லாம் இருக்குன்னா, ஸோ அதுக்கு டாய் மாதிரி ஃபேஸ் இருக்கும்ல, எதுக்கெல்லாம் JKQக்கு மட்டும் தான் இருக்கும். ஜாக், கிங், குயின் அது 3க்கு மட்டும் தான் என்ன இருக்குன்னா ஃபேஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலா ஃபேஸ் கார்டுன்னு கொடுத்ததால இந்த 4 டைப்ஸ்மே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேஸ் கார்டு எடுக்கணும். அடுத்து நம்பர் கார்டு. ஸோ நம்பர் கார்டு மீன்ஸ் 2 to 10. ஸோ நான் அர்த்தம் போதே சொன்னேன், இது 1ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏ தான் இருக்கும் 1க்கு பதிலாக. ஸோ ஏன்றது அங்கே 1லாம் கிடையாது, சும்மா ஒரு ஆல்பபெட்டிக் லெட்டர் 1க்கு பதிலாக. ஸோ அது 1ஆவும் நம்ம எடுத்துக்கூடாது. அதனால நம்பர் கார்டு நமக்கு எதுல யூஸ் ஆகும்? 2ல 10 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். அதுவும் இதுல பர்டிகுலரா எந்த ஷேப்பும் சொல்லாததால ஃபுல்லா இருக்க இந்த கார்டுல இருக்க நம்பர் கார்டு ஃபுல்ஸா ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.